ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுக்கு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் மூடி அடுப்பு அப்புறம் ஒரு பூண்டு பல்லம் ஒரு 5-6 போட்டுக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, குக்கரை முடிக்கலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் வரணும். ப்ரெஷர் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ்க்கு குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, 2 விசில் வச்சு இறக்கியாச்சு, ப்ரெஷர் அடங்கியாச்சு. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இது நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். எந்த பேனில் நம்ம அதை ரெடி பண்ண போகிறோமோ அந்த பேன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டுறது எடுத்து நம்ம இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது எடுத்துடலாம். இது இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து இதை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இதை நல்லா கொதிச்சு வரணும், திக்காயி பேஸ்ட்டாக. இப்போ இதில் 1 ஸ்பூன் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகர். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் திக்கான பேஸ்ட்டாக வரும். அது வரையும் இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது ரெடியாகி முடிய போகுது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த சாஸை இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒழுவோம். இந்த மாதிரி திக்காக வரும் பாருங்கள். இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இது 1 மந்த் வரையும் இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டிலே செய்யும்போது கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கும் சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்களும் இந்த டொமேட்டோ சாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கா, சப்போர்ட்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.